கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 123 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 123 வசனம் 2. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படித்தவுடனே ஒரு தவறான எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அது என்ன? அவ்வளவு கடினமானவரா நம்முடைய ஆண்டவர்? ஒரு வேலைக்காரன் எப்படி கெஞ்சி தன் எஜமானிடத்தில் நிற்பாரோ, ஒரு வேலைக்காரி பயந்து கூனி குறுகி கேட்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் தயங்கி நிற்பார்களோ, அவ்விதமாகத்தான் நாம் கடவுளிடத்தில் எதையாகிலும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டுமா என்ற எண்ணம் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு தோன்றலாம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி அல்லவே அல்ல. இந்த வசனம் எதை வலியுறுத்தி கொடுக்கிறது என்றால், ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் எஜமானாகவும் இங்கே வேலைக்காரரை போல நம்மை இங்கே தாவீது சொல்லித் தருவதற்கு காரணம் என்ன? அவர் நமக்கு எப்பொழுதும் முதலாளியாக போதுமானவராக இருந்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொள்ளுகின்ற கடவுளாக அவர் இருக்கிறார். அவருடைய வேலைக்காரர்களாக நாம் இருக்கும் பொழுது நமக்கு எந்த குறைவும் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான எஜமானாகவும், நாம் அவருடைய கண்களை நோக்கி இருப்பது அல்லது கரங்களை எதிர்பார்த்து இருப்பது என்பது, அவரை நாம் சார்ந்து வாழும் பொழுது எந்த விதமான குறைவும் நமக்கு வருகிறது இல்லை என்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை தாவீது மிக எளிய முறையில் நமக்கு விளக்கி கொடுக்கிறது தான் இந்த வசனம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய எஜமான் எப்பொழுதுமே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான் என்று சொல்லி. இன்னும் புதிய ஏற்பாட்டில் பல முறை அந்த வசனத்தை நான் கோடிட்டு இருக்கின்றேன். அது என்ன? நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ ஏன் வன்கண்ணனாக இருக்கிறாய் என்று எஜமான் குறிப்பிடுகிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் இரக்கம் செய்கின்ற தயாள குணம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய வேலைக்காரர்களாக அல்லது அவரை சார்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது அது உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இங்கே இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை நோக்கி இருக்கிறதை போல, வேலைக்காரி தன் எஜமாட்டியை நோக்கி இருப்பதை போல என்று அவர்களை நோக்கி பார்க்கின்ற ஒரு அனுபவம் இங்கே சொல்லப்படுகிறதே, அதுதான் நம்முடைய ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும், அது சிறிதாயினும் பெரிதாயினும், நாம் கடவுளுடைய சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்லும் பொழுது நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய தேவைகளை நம்முடைய ஆண்டவர் மிகவும் பரிவோடு கூட கேட்டு நமக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் இல்லை என்று சொல்லுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. தம்மை நோக்கி வருகிறவர் மீது மனதுருகின கடவுளாக இருக்கிறார். ஒருவேளை பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் தாமதிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் மிகவும் ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருப்போம், தாமதிக்கலாம். ஜெபித்து கண்ணை திறந்தவுடனே
அந்த காரியம் நிகழ வேண்டும், நடந்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நமக்கு வரக்கூடும். ஆனால் அப்படி தாமதிக்கும் பொழுது கடவுள் நிராகரித்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. அவர் சரியான நேரத்திற்கு காத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் ஒவ்வொரு காலத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காலம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற காலமாக, அது நம்மை உயர்த்துகின்ற காலமாக, நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துகிற காலமாக, நம்மை அவதூறு செய்கின்ற, நம்மை இழிவாய் நடத்துகின்ற, நம்மை குற்றப்படுத்துகின்ற அல்லது நம்மை அற்பமாய் எண்ணுகின்ற மக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலமாக அது இருக்கும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் எந்த சூழ்நிலையிலும் எப்படி ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானை நோக்கி பார்ப்பாரோ, ஒரு வேலைக்காரி எப்படி தன் எஜமாட்டிய இடத்துல எதிர்பார்த்து அவளோடு கூட காத்திருப்பார்களோ, அதே வண்ணமாய் நம் கடவுளிடத்தில் நம்முடைய எல்லா விதமான ஜெபத்தையும் ஏறெடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் நன்மையினால் திருப்தியாக முடியும். ஆகவே நாம் இல்லை என்று சொல்லாத, நம்மீது இரக்கம் காண்பிக்கின்ற ஒரு அருமையான ஆண்டவர் நமக்கு எஜமானாய் இருக்கிறார். ஒரு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, கலங்க வேண்டாம், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம், உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறேன். நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி, அவமானப்பட்டு நிற்காதபடி, ஆண்டவரே எங்களை நீர் தூக்கி எடுப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு நீ வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருடைய தேவைகள் உமக்கு தெரியும். எங்களை சூழ்நிலைகள் உமக்கு தெரியும். நாங்கள் கடந்து செல்லுகிற பாதை உமக்கு தெரியும். ஆண்டவரே, நீர் இரக்கம் பாராட்ட போருக்காய் தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்நாள் முழுவதும் வழி நடத்தும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.